ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அரசியல் சதுரங்கத்தில் சாதுரியமாக நடப்பது எப்படி என்று 3.5 மணி நேர டிப்ளமோ கோர்ஸை படித்து கொண்டு வந்தவன் இந்த இடிதன். அதனால்தான் அரசியல் வானிலை எப்படி மாறினாலும் அதற்கு ஏற்றவாறு வளைந்து நெளிந்து நிமிர்ந்து நாணலை போல எப்போதும் கோணலாக போய்க் கொண்டிருக்கிறான் இடிதாங்கி. இடிதாங்கியின் அரசியல் பயணத்திற்கு இலக்கு நிர்ணயிப்பது என்பது ஒரு கடினமான காரியம். இடிதாங்கி தனது கொள்கையை சரியாக வரையறை செய்துவிட்டு இப்படி கோளாறாய் திரிவது ஏன் என்று அரசியல் விமர்சகர்கள் அவஸ்தைப்படலாம். ஆனால் அது எட்டாத ரகசியம். 8வது ரகசியம் புலப்படும் போது அது 8வது அதிசயமாக பேசப்படும். இடிதாங்கியின் இலக்கு என்ன என்பதை இடிதாங்கி மட்டும்தான் அறிவான். அதுவரைக்கும் அரசியல் விமர்சகர்கள் குழப்பத்தில் இருப்பதுதான் இடிதாங்கிக்கும் நல்லது, அரசியல் விற்பனர்களுக்கும் நல்லது. முதலாளி எங்கே செல்லுகிறான் என்பதை முதலாளி வீட்டு நாய் அறியாது. முதலாளி போகும் பாதையின் பின்னாலேயே செல்லும். அவ்வப்போது இடக்காலையோ அல்லது வலக்காலையோ தூக்கி தனது எல்லையை நீரால் வரைந்து கொண்டே பின் செல்லும் குணமுடையது. ஆனால் முதலாளி கேட்டை அடைந்தவுடன் முதலாளிக்கு முன் கேட்டை முந்தும் குணம் நாய்களுக்கு உண்டு. அப்போதுதான் அதற்கு பட்டென்று இலக்கு புரிந்துவிடும். அதை போலத்தான் இடிதாங்கியின் பயணத்தை யாராலும் குறித்து விட முடியாது. அதை காலம் நிர்ணயம் செய்யும். காலம் நிர்ணயம் செய்யும் வரை இப்படி சவடால் அடித்துக் கொண்டே இருப்பான். காலம் கைகாட்டும் போது கேட்டை முந்திய நாயை போல பீடு நடை போட்டு 4 டைமென்ஷனில் காட்சி தருவான் இடிதாங்கி. அது வரைக்கும் இடிதாங்கி ஒரு காமெடி பீஸாகவோ அல்லது ஒன்றுக்கும் உதவாத 2000 நோட்டாகவோ இருந்து விட்டு போகிறேன். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தன்னந்தனியாக நிற்பதால் தான் வர்தா புயல் கூட மனமிறங்கி இந்த தனி மரத்தை ஒன்றும் செய்யாமல் தோப்புகளை எல்லாம் தோப்பு கரணம் போட வைத்து. ஆக இழப்பதற்கு இடிதாங்கியிடம் இப்போதைக்கு ஒரு இழவும் இல்லை. இழப்பது ஒன்றையே பொழப்பாக வைத்துக் கொண்டிருந்தால் இடியை தாங்குபவனை தாங்குவார் யாரும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறான். ஆக இழப்பதற்கு 22 கேரட்டில் தங்கம் இல்லாவிட்டாலும் 32 வகையான பற்களை கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிட வேண்டும். அதுவரைக்கும் பொது வாழ்க்கையின் மீது அக்கறையோடு இயங்கும் இடிதாங்கியின் மேல் காக்கா எச்சம் போட்டால் கூட துச்சமாகத்தான் கருதுவான். இடிதாங்கியின் மேல் எத்தனை கரைகள் இருந்தாலும் அந்த கரைகளையெல்லாம் என் மீது போர்த்தப்படும் பொன்னாடைகள் அக்கறையோடு பார்த்து கொள்ளும் என்ற ஒரே நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.